ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரம் ஒரு வீக்கெண்ட் வீடியோ பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீக்கெண்ட் வீடியோ ஒரு ஃப்ளைட் ட்ரிப்பு. எங்கன்னா திருச்சியிலிருந்து கொலம்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரீசெண்டாக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொலம்பு, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் டூர் பேக்கேஜாக பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து திருச்சியிலேருந்து தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. திருச்சியில் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. காலையில் 10:15 வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து திருச்சிராப்பள்ளி டு கொலம்பு டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் அவங்களே வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. எங்களை வந்து ஒரு 7 மணிக்கெலாம் வந்து திருச்சி ஏர்போர்ட் வர சொல்லிட்டாங்க. ஒரு 1 ஹவர்லேயே எங்களுக்கு வந்து செக்இன் முடிஞ்சுது. செக்இன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எங்களோட கூட வந்தவருக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவர் வந்து பவுடர்லாம் கொண்டு வந்திருந்தாரு. அதான் நம்ம முகத்துக்கு போகிற பவுடர்லாம் கொண்டு வந்திருந்தாரு. அந்த பவுடர் டப்பாவை அப்படியே தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து 10:15னா 10 மணிக்கெலாம் வந்து வண்டி வந்து உள்ளே லேண்ட் ஆகிடுச்சு. எங்களை எல்லாம் வந்து பாஸ்போர்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள வந்து 10:15க்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பு தான். அதாவது ஏறுனதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ட்ரிப்பு தான். ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக 10:15க்கு ஏறினோம். 11 மணிக்கெல்லாம் கொழும்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இறங்க போகிறோம்னு. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டினா, இண்டிகோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தான் கொடுப்பாங்க. ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் ஒரு பப்ஸ் மாதிரி ஒரு கொடுத்தாங்க. அது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நம்ம ஏர் இண்டியாவிலும் கொடுப்பாங்க சாப்பாடு. அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லையும் கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, அந்த ராமேஸ்வரம் போகும்போது அந்த சேது சமுத்திர பாலம் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப மிஸ்டாக இருந்தனால எங்களால் பார்க்க முடியல. சம்டைம்ஸ் தெரிஞ்சுங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் போகிற டைமில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணல. 10:15க்கு கிளம்பி கிட்டத்தட்ட 11 மணிக்கு 11:15க்குலாம் நாங்கள் வந்து கொழும்பு ஏர்போர்ட்டு போயிட்டோம். இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, உள்ள ரூம்குள்ள நுழைஞ்சோன்னே என்னடா ரொம்ப ரூம் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார் இல்லையா, அது மாதிரி நம்ம ஏறினதும் தெரியாம இறங்குறதும் தெரியாம ஒரு 45 நிமிஷம் தான். திருச்சியிலிருந்து சென்னை வந்த மாதிரி தான். அதே மாதிரி திருச்சியிலிருந்து சென்னை வர தூரம் தான் ஒரு ஃபிளைட் ட்ரிப்பு. அங்க போய் வந்து நம்ம விசா ப்ராசஸ் எல்லாம் செக்இன் பண்ணி எவ்வளவு நாள், எங்க வரீங்க, எதுக்காக, என்ன டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அங்க இறங்குனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து எங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பர்சனே பார்த்துக்கிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட இமிகிரேஷன்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் தான் ஆச்சு. 1 ஹவர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்க ஒரு 11:30 12 o'clockலாம் வந்து நாங்க எல்லாமே செக்இன்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். அதாவது கொலம்பு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.